அழகான காட்டுல ஒரு மாமரமும் அத்தி மரமும் பக்கத்து பக்கத்துல இருந்துச்சு. அந்த மாமரத்து மேல காலுக்காகவும் தான் குடும்பத்துக்கு கூட வாழ்ந்து வந்துச்சு. அந்த அத்தி மரத்துல மீனுக்குருவி தன்னோட 3 குழந்தைங்க கூட வாழ்ந்து வந்துச்சு. காலு, தினமும் அந்த குருவி காட்டுல நிறைய இடத்துக்கு போய் விதவிதமான சாப்பாடுகளை கொண்டு வருது. ஆனா நீங்க என்னைக்குமே காஞ்ச தானியத்தை தான் கொண்டு வரீங்க. இன்னைக்கு அந்த குருவி கூட நீங்க உணவு தேட போங்க அப்படின்னு மனைவி ராணி சொன்னதுமே காலுக்காகவும் மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. மீனு, இன்னைக்கு நீ உணவு தேட போகும்போது நானும் உன் கூட வரேன் மீனு. சரி காலுவண்ணா, ஒரு திராட்சை தோட்டம் எனக்கு தெரியும். நான் ரொம்ப நாளா அந்த தோட்டத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுல இருக்கிற பழங்கள் இன்ன நேரம் பழுத்திருக்கும். நான் இன்னைக்கு அங்கதான் போறேன். நான் என் கூட உங்களையும் கூட்டிட்டு போறேன். பசங்களா, அம்மா உணவு தேட போறேன். நீங்க வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது, சரியா? பிங்கி, தம்பி தங்கச்சிகளை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி காலுக்காகத்தின் கூட திராட்சை தோட்டத்தை நோக்கி பறந்து போச்சு. திராட்சை தோட்டத்துக்கு போன 2 பறவைகளும் ஒரு கூடை நிறைய திராட்சை பழங்களை பறிச்சாங்க. அப்பாடா மீனு, இன்னைக்கு முழுவதும் எங்களுக்கு இந்த திராட்சைகள் போதும். வா, நாம வீட்டுக்கு கிளம்பலாம். காலுவண்ணா, ஆனா என் பசங்களுக்கு இவ்ளோ திராட்சைகள் பத்தாது. நான் வேற ஏதாச்சும் உணவு கிடைக்குதான்னு பாத்துட்டு வரேன். அப்படின்னா நீ போ மீனு, எனக்கு இந்த திராட்சைகள் போதும். நான் வீட்டுக்கு போறேன். இந்த கூடையில இருக்கிற திராட்சையை என் குழந்தைங்களுக்கு கொடுத்துடுங்க. நான் சீக்கிரமா வீட்டுக்கு திரும்பி வருவேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி அந்த திராட்சை கூடைய காலுக்காகத்துக்கு கொடுத்துச்சு. காலுக்காகமும் அந்த 2 கூடையையும் எடுத்துக்கிட்டு தான் வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அதே நேரத்துல மீனுக்குருவியோ தானியங்களை தேடி வேறு இடத்துக்கு பறந்து போச்சு. ஐயா காலு, திராட்சை பழங்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சு நீங்க 2 கூடையில திராட்சைகள் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அனி, இதுல ஒரு கூடை தான் நமக்கு, ஒரு கூடை மீனுவோட வீட்டுக்கு. மீனுவோட வீட்டுக்கா? என்னால எல்லாம் மீனுக்குருவிக்க வீட்டுக்கு கூடை நிறைய திராட்சைய கொடுக்க முடியாது. அனி, அந்த குருவி அந்த குழந்தைங்களுக்காக பறிச்ச திராட்சை இது. அதெல்லாம் முடியாது. ஒரு கூடையில இருக்கிற திராட்சை எனக்கு, ஒரு கூடையில இருக்கிற திராட்சை நம்ம பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் அந்த 2 கூடையில இருக்கிற திராட்சை பழங்களையும் சாப்பிட ஆரம்பிச்சது. தேநீரத்துல மீனுக்குருவியோட வீட்டுல இருந்த 3 சின்ன குழந்தைங்களும் ரொம்ப பசியோட இத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அக்கா, அம்மா ஏங்கா இன்னும் வீட்டுக்கு வரல? எனக்கு ரொம்ப பசிக்குதுக்கா. அக்கா அக்கா, நாம காலு அங்கிள் கிட்ட கொஞ்சம் சாப்பாடு கேட்டு பார்க்கலாமா? சரி, நான் போய் கேட்டு பார்க்கறேன். நீங்க வீட்லயே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிங்கி குருவி காகங்களோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. காலு மாமா, அம்மா எப்போ வீட்டுக்கு வருவாங்க? பிங்கி, உங்க அம்மா வேறு இடங்களுக்கு தானியங்களை எடுக்க போயிருக்கு. கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடும். காலு மாமா, என் தம்பிக்கும் தங்கச்சிக்கும் ரொம்ப பசிக்குது. நீங்க எங்களுக்கு கொஞ்சம் உணவு தருவீங்களா? எங்க அம்மா வந்ததுமே நாங்க திருப்பி கொடுத்துடுறோம். ஹே பிங்கி, இங்க இருக்கிற உணவு எனக்கும் என் பையனுக்குமே பத்தாது. இதுல நான் உனக்கு உணவு தரணுமா? அதெல்லாம் முடியாது. போய் உன் வீட்டுல உட்காரு. கொஞ்ச நேரத்துல உங்க அம்மா வந்துடும். அதுக்கப்புறம் நீ சாப்பிட்டா போதும் அப்படின்னு ராணிக்காகவும் கோபமா சொன்னதுமே பிங்கி குருவி ரொம்ப வருத்தத்தோட தன்னோட கூட்டுக்கு பறந்து போச்சு. 2 குழந்தைங்களும் பசியோடையே பகல் முழுவதும் தான் கூட்டுல உட்கார்ந்திருந்தாங்க. அப்படியே ராத்திரி நேரம் வந்துச்சு. மீனுக்குருவிக்கு அன்னைக்கு கொஞ்சம் தானியங்கள் தான் கிடைச்சது. அதை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவி வேகமா தான் வீட்டை நோக்கி வந்துச்சு. ரொம்ப பசியா இருந்த குழந்தைங்க ரொம்ப வேகமா அந்த தானியங்கள் முழுவதையும் சாப்பிட்டாங்க. அம்மா, எனக்கு பசிக்குதம்மா. எனக்கு இன்னும் கொஞ்சம் உணவு வேணும். நான் தான் காலு மாமா கிட்ட கூடை நிறைய திராட்சைகளை கொடுத்து விட்டேனே, அதை நீங்க சாப்பிடலையா? இல்லம்மா, காலு மாமா எங்களுக்கு எந்த திராட்சைகளுமே கொடுக்கல. என்ன, உங்களுக்கு திராட்சைகளை கொடுக்கலையா அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி காலுக்காகத்தோட கூட்டுக்கு பறந்து போச்சு. காலு அண்ணா, இது நியாயமா? நான் பசங்க கிட்ட கொடுக்க சொல்லி உங்களுக்கு திராட்சைகளை கொடுத்து அனுப்புனே, நீங்க ஏன் பசங்களுக்கு கொடுக்கல? அத காலு தான் எடுத்துட்டு வந்தாரு. அதனால அந்த கூடையில இருக்கிற திராட்சை எனக்கும் என் பையனுக்கும் தான் சொந்தம். ஆமா மீனு, ராணி சொல்றது சரிதான். நான் தான் அந்த திராட்சைகளை எடுத்துட்டு வந்தேன். அதனால அந்த திராட்சை எனக்கு தான் சொந்தம். இப்படி மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறீங்களே. நான் தான் உங்களுக்கு அந்த திராட்சை தோட்டத்தையே காட்டி தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு
மீனுக்குருவி ரொம்ப வருத்தத்தோட மறுபடியும் தான் கூட்டுக்கு பறந்து போச்சு. பசங்களா, நீங்க கவலைப்படாதீங்க. அம்மா வேகமா போய் அந்த திராட்சை தோட்டத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் திராட்சைகளை பறிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த திராட்சை தோட்டத்தை நோக்கி பறந்து போச்சு. அந்த நேரத்துல திராட்சை தோட்டத்தை ஒரு காவலாளி காவல் காத்துக்கிட்டு இருந்தாரு. மரக்கிளையில இருந்து இத பார்த்த மீனுக்குருவி ரொம்ப வருத்தமாகிடுச்சு. இதுக்கு மேல இந்த திராட்சை பழங்களை பறிச்சா அது எனக்கு பாதுகாப்பா இருக்காது, வேற எங்கேயாச்சும் தான் உணவு தேடணும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி உணவை தேடி வேறு இடங்களுக்கு பறந்து போச்சு. ரொம்ப நேரம் அலைஞ்சதுக்கு அப்புறமா மீனுவோட கண்களுக்கு ஒரு மாமரம் தென்பட்டுச்சு. அதுல ஒரே ஒரு மாம்பழம் பழுத்திருந்துச்சு. இத பார்த்த மீனுக்குருவி வேகமா அந்த மாமரத்தோட பக்கத்துல போச்சு. அப்பாடா, இங்க ஒரு மாம்பழம் இருக்கு. இத கொண்டு போய் என் குழந்தைங்க கிட்ட கொடுத்தா அவங்க பசி இல்லாம இன்னைக்கு தூங்குவாங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த மாம்பழத்தை பறிச்சுக்கிட்டு தான் வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அந்த சமயத்துல குழந்தை கிக்கி தான் அப்பா அம்மாவுக்காக தான் வீட்டு முன்னாடி அழுத்தபடியே காத்திருந்துச்சு. மீனுக்குருவி அந்த பக்கமா பறந்து போறத பார்த்த கிக்கி மீனுக்குருவிய கூப்பிட ஆரம்பிச்சது. மீனு ஆண்டி, மீனு ஆண்டி, இங்க வாங்க மீனு ஆண்டி. கிக்கியோட சத்தத்தை கேட்டதுமே மீனுக்குருவி கிக்கியோட வீட்டுக்கு பறந்து போச்சு. கிக்கி, என்னப்பா ஆச்சு? இந்த ராத்திரி வெளியே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? மீனு ஆண்டி, என் அம்மாவும் அப்பாவும் காலையிலே உணவு தேட போனாங்க, இன்னும் வீட்டுக்கு வரல. நான் காலையில இருந்து எதுவும் சாப்பிடல மீனு ஆண்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது. அச்சச்சோ கிக்கி, நீ கவலைப்படாதப்பா, உன் அம்மாவும் அப்பாவும் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. நீ இந்த மாம்பழத்தை சாப்பிடு அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் கிட்ட இருந்த மாம்பழத்தை குழந்தை கிக்கிக்கு கொடுத்துச்சு. பிறகு மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து தன்னோட வீட்டுக்கு போக ஆரம்பிச்சது. ரொம்ப பசியோட இருந்த குழந்தையும் ரொம்ப வேகமா அந்த மாம்பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சான். இது எல்லாத்தையும் அந்த பக்கமா வந்துகிட்டு இருந்த ஒரு மந்திர பறவை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சின்ன குருவி, உன்னுடைய பெருந்தன்மையை நினைத்து நான் வியப்படைகிறேன். நீ கவலைப்படாத, இன்னைக்கு உன் குழந்தைங்க பசி இல்லாம தூங்குவாங்க. மந்திர பறவை, உங்களை பார்த்தது என்னோட அதிர்ஷ்டம் தான். இல்ல குருவி, நீ மற்றவங்களுக்கு உதவி செய்யறது தான் உன்னோட அதிர்ஷ்டம். நம்ம காட்டுல இருக்கிற ஒரு ஆற்றங்கரை பக்கமா ஒரு மரவீடு இருக்கு. அந்த மரவீட்டுல உனக்கு என்ன தேவையோ நீ கேளு, அந்த மரவீடு நிச்சயமா உனக்கு கொடுக்கும். தேவதையே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் இப்பவே அந்த மரவீடு இருக்கிற இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ஆற்றங்கரையை நோக்கி பறந்து போச்சு. அந்த தேவதை சொன்னபடியே அங்க ஒரு அழகான மரவீடு இருந்துச்சு. மரவீடே, நீங்க என் குழந்தைங்க சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் பழங்களை கொடுங்க. மீனுக்குருவி இப்படி கேட்டதுமே அந்த மரவீடு கூடை நிறைய பழங்களை மீனுக்குருவிக்கு கொடுத்துச்சு. அதை வாங்கிட்டு மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷமா தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. குழந்தைங்களும் அன்னைக்கு ராத்திரி வயிறார சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி மீனுக்குருவி தனக்கு தேவையான உணவை அந்த மரவீட்டுக்கிட்ட கேட்டு வாங்குச்சு. மீனுக்குருவியோட குழந்தைங்க விதவிதமா சாப்பிடுறத பார்த்த காலுவுக்கும் ராணிக்கும் ரொம்ப பொறாம வந்துச்சு. காலு, அந்த குருவி இந்த உணவுகளை எல்லாம் எங்க இருந்து எடுத்துட்டு வருதுன்னு தெரியல. அந்த குருவி எங்க இருந்து உணவு எடுத்துட்டு வருதுன்னு நாம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்ட காகங்கள் மீனுக்குருவிக்கு தெரியாம மீனுக்குருவிய பின்தொடர ஆரம்பிச்சாங்க. வழக்கம் போல மீனுக்குருவி அந்த மர வீட்டுக்கிட்ட உணவை கேட்டுச்சு. இத தூரமா உட்கார்ந்தபடியே காலுவும் ராணியும் பார்த்துட்டாங்க. காகங்கள் 2 பேரும் அந்த மரவீடோட பக்கத்துல போனாங்க. ஹே மரவீடே, நீ எனக்கு சாப்பிடுறதுக்கு நிறைய பிரியாணிய கொடு. ஹே மோசமான காகங்களே, நீங்க பசியோட இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கு எந்த இரக்கத்தையும் காட்டல, அதனால நான் உங்களுக்கு எந்த உணவையும் தரமாட்டேன் அப்படின்னு சொன்ன மரவீடு ஒரு தொடைப்பத்தை வரவழைச்சது. அந்த தொடப்பம் 2 காகங்களையும் பின்தொடர ஆரம்பிச்சது. அடிக்கு பயந்த காகங்கள் ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. தினம் தினம் மீனுக்குருவியோட குழந்தைங்க விதவிதமா சாப்பிடுறத 2 காகங்களும் ஏக்கத்தோடையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க.